ஹாய் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சோமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி பால் பாயசம் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சவ்வரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு சுண்டு, அதோட ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், கஜு ப்ளம்ஸ் எடுத்துருக்கிறேன், சேமியா அரைச்சுண்டு எடுத்துருக்கிறேன், டின்பாலும் தேங்காய் பாலும் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்க. இதில் அரைச்சுண்டு சீனி எடுத்துருக்கிறேன். எந்த கப்பால் சவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் ஒரு சுண்டுக்கு 9 சுண்டு தண்ணி விடணும். நான் இந்த கப்பால் தான் எடுத்தேன், அதுக்கு 9 சுண்டு தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ நெய்யில் கஜுவையும் ப்ளம்ஸையும் வறுத்து கொள்ளுவோம். நெய் தேவைக்களவு, நெய் தேவையில்லையண்டா நீங்கள் சும்மா சட்டியில் வறுத்துட்டும் போடலாம். நான் நல்லா கரைக்கல இந்த பதத்தில் எடுத்துக்கொள்கிறேன். அந்த நெய்யிலேயே எடுத்து வச்சுருந்த சேமியாவை வறுத்து கொள்ளுவோம். இப்போ இதை ஒரு சைட்டில் வச்சுட்டு கொதிச்சிட்டு கொதித்த தண்ணிக்குள்ள இப்போ சவ்வரிசியை போடுறேன். சவ்வரிசி போட்ட பிறகு கரண்டியால் கிண்டிக்கொண்டே இருக்கணும். ஏனெண்டா அது கட்டி பற்றும் சில நேரம், அதால் கிளறிக்கொண்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக வெந்துட்டுது, அதோடு சேர்த்து இந்த சேமியாவை போடுறோம். அதுக்குள்ளே நல்லா கிண்டி கொண்டே இருக்கணும். சில நேரங்களில் சுடு தண்ணியும் இதுக்கு தேவைப்படும், ஏனெண்டா டப்பண்டு இறுகிரும். அதால் தான் முதல்லையே கூட தண்ணி விட்டு நாங்கள் கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த சீனி இந்த இனிப்பை காட்டணும், அதுக்காக கொஞ்சமாக போடுறது. இப்போ எடுத்து வச்சுருந்த சீனியை போடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கொள்ளுங்க. சீனி போட்டால் கொஞ்சம் தண்ணியாக வரும். இப்போ தேங்காய் பால் அதுக்குள்ளே விடுவோம். அதோட அந்த எடுத்து வச்சுருந்த டின்பாலையும் விட போகிறேன். இந்த டின்பால் கொஞ்சம் இனிப்பு காணாதது, அதால் தான் நான் சீனி கொஞ்சமாக போட்டேன். நான் அரைச்சுண்டு தானே எடுத்தேன், நான் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுண்டா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதோட அந்த கஜு ப்ளம்ஸையும் போட்டுக்கொள்ளுவோம். இல்லை ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உண்டு, நீங்கள் இந்த ஏலக்காய் பவுடர் அரைப்படாது சில நேரங்களில், அதோட 2 கரண்டி சீனி போட்டு அரைச்சிங்கண்டா தப்பண்டு ஏலக்காய் அரைப்பட்டுரும். இப்போ பால் பாயாசம் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இப்படி வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.